ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாசிகி சேனல். நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் சொல்லுங்க? மாங்காவை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நீங்க யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள மாங்காவோட பயன்களை பத்தி நம்ம பார்த்துடலாங்களா? வாங்க. ஃபர்ஸ்ட், மாங்காய் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒண்ணுதாங்க. நம்ம மாங்காய் அப்படின்னு சொன்னாலே நம்ம நாக்குல எச்சில் ஊறும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டா உள்ளதுதான் மாங்காய். ஆனா நிறைய பேர் தினமும் சாப்பிடக்குள்ள சூடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதிகமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஆனா உடலுக்கு அதிக ஊட்டச்சத்து அளிக்கக்கூடியது அப்படின்னாக்கா மாங்காய் தாங்க. அது மட்டும் இல்ல, உடல் அதிக எடை உள்ளவங்க தினமும் சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாவே உடல் எடை குறையும். அதுல அசிடிட்டி பிரச்சனையிலிருந்து சிறந்த நிவாரணம் கொடுக்கக்கூடியது மாங்காய் தாங்க. அது மட்டும் இல்ல, நெஞ்சு எரிச்சலும் சரியாகும். கர்ப்பிணி பெண்களுக்கு காலையில் ஏற்படும் சோம்பல், வாந்தி போன்ற பிரச்சனைகளுக்கும் மாங்காய் சாப்பிட்டால் உடனடி தீர்வு கிடைக்கும். பித்தநீர் சுரப்பு அதிகரிப்பதோடு குடலில் ஏதேனும் பாக்டீரியா தொற்றுகள் இருந்தால் அதை நீக்கி குடலை சுத்தம் செய்கிறது. அதனால மாங்காய் கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து இதய நோய் வராமல் தடுக்கிறது. மாங்காயை தேன் மற்றும் உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் சரியாகும். சர்க்கரை நோய் உள்ளவங்க மாங்காயை தயிருடன் சேர்த்து சாப்பிட்டால் சர்க்கரை அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும். இத்தனை மருத்துவ குணங்கள் நிறைந்த, பயன்கள் நிறைந்த மாங்காவை வச்சு நம்ம என்ன ஸ்வீட் ரெசிபி தெரியுமா செய்ய போறோம்? வாங்க பார்க்கலாம். ஸ்வீட்டான டிஃப்ரெண்ட்டான மாங்காவை வச்சு மாங்காய் பச்சடி தாங்க செய்ய போகிறோம். ஸோ மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாங்காய் பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மாங்காய் எடுத்து சீவி வச்சுருக்கேன். அது மாங்காய் 3/4 கிலோ இருக்கும் அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை நீக்கிட்டு சீவி எடுத்து வச்சுக்கோங்க. 50 கிராம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெல்லமும் ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நான் எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வெல்லம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக போனால் மாங்காய் பச்சடி டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அண்ட் தென் ஒரு தேக்கரண்டி கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டா காஞ்ச பிறகு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. ஸோ இந்த சமயத்துல நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பாருங்க நல்லா வெடிக்குது. ஸோ இந்த சமயத்துல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சுங்க மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவை ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த தாளிப்போட மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜ்ல லைட்டா 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருந்த சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த சக்கரை நம்ம மாங்காவோட நல்லா கலந்து கொஞ்சம் கெட்டியா வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட்டான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்க அதை செய்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாப்பாட்டுக்குன்னு தொட்டுக்குன்னு செஞ்சு கொடுத்தாலுமே தொட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க. தனியாவே காலி பண்ணிட்டு மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா நான் அப்படிதான் சாப்பிடுவேன். அதனாலதான் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்டாவே இருக்கும்.
நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.